ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பசங்க 5 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்காங்களா? அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். டிவியில் ஒரு ஆட் வரும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் பண்ணி லஞ்ச் பண்ணி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். ஆனால் நிஜமாவே ரொம்ப டயர்டான வேலை எதுனா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறது தான். ஒரு 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் நம்மளே பசங்கள எழுப்பி, பிரஷ் பண்ணி விட்டு, பாத்ரூம் போக சொல்லிட்டு, குளிப்பாட்டி, ஊட்டி விட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அப்ப எதுவுமே கஷ்டமா தெரியாது. நம்மளே பண்ணிடுவோம். ஆனா, ஒரு 6 இயர்ஸ்க்கு மேல அவங்களே எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எழுப்புறதே பெரிய கஷ்டமா இருக்கும். பெட்ல படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்டோ, மாமியாரோ ஹெல்ப் பண்ணா பிரச்சனை இல்ல. ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாத வீட்ல ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு வந்தப்போ நான் யோசித்து கண்டுபிடிச்சது தான் இந்த கலர் ஜோன் கிளாக். இதுதான் நான் என் பொண்ணுக்காக ரெடி பண்ண கலர் ஜோன் கிளாக்கு. இந்த கிளாக்கோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம வீட்டில் வால் கிளாக் இருக்கு இல்லையா, அந்த பசங்க படுக்கிற ரூமில் இருக்கிற வால் கிளாக்கு, அதுக்கு கீழே நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவேன். அந்த கிளாக்கையும் இந்த கிளாக்கையும் கம்பேர் பண்ணி தான் அவள் ரெடி ஆகிறா இப்போல்லாம். இந்த கிளாக் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் அவகிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவளை எழுப்பி மட்டும் விட்டுருவேன். அவளாக இந்த டைம் எல்லாம் பார்த்துட்டு அவள் ரெடி ஆகிக்குவா. ப்ளூ ஜோன் க்ரீன் ஜோன்லலாம் இருக்கும்போது நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். எல்லோ ஜோனுக்கு வரும்போது நீ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஆரஞ்சுனா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ரெட் ஜோனுன்றது டேஞ்சர் ஜோன் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். இல்லைன்னா லேட் ஆகிடும், நம்ம கேட்டுக்கு வெளியில் நிற்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நான் அவளுக்கு ரெடி பண்ணது. இது பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டருக்கு வந்து ஸ்கூலில் இருக்க வேண்டிய டைம் வந்து 8:50க்கு ஸ்கூலில் இருக்கணும். 9 தான் டைமு, ஆனால் 8:50க்கெலாம் இருக்கணும். நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட் போட்டிருக்கேன். அவளை வந்து ஒரு 7:30க்கு நான் எழுப்புவேன். அவகிட்ட நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா 7:55க்கு மேலே நீ உட்காரக்கூடாது. அதுக்கு மேலே அவளோட டைமை பொறுத்து நான் எல்லாமே இது டிசைன் பண்ணியிருக்கேன். அவளுக்கு ப்ரஷ் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரியும். குளிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். உங்கள் பசங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும் இதை. நீ வந்து 7:55க்கு மேலே நீ உட்காரக்கூடாது. 8 முன்னாடி நீ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடணும். 8:05க்கு முன்னாடி நீ ப்ரஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீ ப்ரஷ் பண்ணினா உனக்கு குளிக்கிறதுக்கு டைம் பத்தாது. அதே மாதிரி 8:25க்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்டுட்டு ரெடியாக இருக்கணும். இதுதான் அந்த டைமிங்கு. ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறமும் இந்த இந்த எல்லோ ஜோன் வரும்போதும் நீ வந்து குளிச்சுட்டு இருந்தீனாவோ இல்லை யூனிஃபார்ம் மாற்றிட்டு இருந்தாலும் உனக்கு லேட் ஆகிடும். அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் ஒரு பேக்கப் டைம் மாதிரி கொடுத்துருக்கேன். அது என்னன்னா பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன லேட் பண்ணுவாங்க, அதுக்காக. இதுக்கு இந்த 8:40க்கு முன்னாடி நீ பவுடர் போட்டுட்டு சாக்ஸ் போட்டுட்டு ரெடியாக இருக்கணும். 8:45 அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா, அந்த பெரிய முள்ளை அவங்க வாட்சில் பார்ப்பா, இங்கே வந்து கலரை பார்ப்பா. இந்த ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் நீ ரெடி ஆகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கிளாக் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டைமை பார்க்கறத விட்டுட்டேன். அவள் தான் இப்போ டைம் பார்க்குறா. அவள் என்னை அம்மா சீக்கிரம் சீக்கிரம் சொல்கிற அளவுக்கு இந்த கிளாக் இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் உங்கள் பசங்கக்கிட்ட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் 2 பசங்க இருக்கிற வீட்டிலலாம் ரொம்பவே கஷ்டம். ஒரே டைமிங் இருந்தால் ரொம்ப பிரச்சனை கிடையாது. வேறு வேறு டைமிங் இருந்துச்சுன்னா இதே மாதிரி 2 கிளாக் பண்ணி வால் கிளாக்குக்கு கீழே வச்சுடுங்க. பெரிய குழந்தைக்கு இது, சின்ன குழந்தைக்கு இதுன்னு சொல்லிடுங்க. அவங்க பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு இந்த கிளாக் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கேன் நான் டைமை பார்க்கறதே கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் நான் தான் டைமை பார்த்துட்டு இருந்தது, சீக்கிரம் 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 சொல்லுவேன். இந்த கிளாக் பண்ணதுக்கப்புறம் 8:25 ஆயிடுச்சுன்னா அவள் வந்து என்னை புஷ் பண்ண ஆரம்பிச்சதுமா, அம்மா எங்கே தோசை எங்கே எனக்கு இன்னும் பண்ணலையான்னு அவள் என்னை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.